சொல்லாற்றல் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறேன் நான் வந்து இதில். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இதை பண்ணதில்லை. முதல் நிலைக்கு இந்த சொற்கள் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2வது நிலைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 12வது நிலைக்கு ஒரு 200 சொற்கள்ல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு 500 சொற்கள், ஒரு 5000 சொற்கள் அவங்க அதை முடிக்கிறதுக்குள்ள அவங்க கற்றுப்பாங்க. இந்த சொல்லாற்றல் என்ன பண்ணோம்னா, முதல்ல எல்லா சொற்களும் வந்து ஒரு கார்பன்ற ஒரு லெவலில் இருக்கும், கரி நிலையில் இருக்கும். அதுலேருந்து அதை வந்து ஒரு படிக நிலைக்கு அவங்க உயர்த்தணும். ஒரு வாட்டி சரியாக சொன்னாங்கன்னா படிகத்திலேருந்து அடுத்தது வைர நிலை நகர்த்தணும். தவறாக சொன்னாங்கன்னா நிலை கீழே கம்மியாகிட்டே வரும். அந்த ஆண்டு முடியறதுக்குள்ள அந்த நிலையில் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா சொற்களையும் அவங்க தெரிஞ்சுக்க வச்சிடும். அதான் வந்து இந்த சொல்லாற்றல் வந்து ஒரு செயல். இப்போ 6வது வந்து ஒரு இலக்கியம் ஏதாவது ஒன்று வரும். திருக்குறள் வரும், இல்லை ஒரு பாரதியார் பாடல் வரும், கண்ணதாசன் பாடல் வரும், இல்லை ஒரு தற்கால இப்போ வந்த ஒரு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் வந்த ஒரு நல்ல இலக்கியத்தரமான பாடல்கள் வரும். அந்த பாடல்கள் வந்துட்டு அந்த பாடலில் இருக்கிற இலக்கிய நயத்தை எப்படி அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அது தொடர்பான கேள்விகள். இது முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பிளேன்ற டொமைனில் அவங்க எந்த நூல்னாலும் படிக்கலாம், என்ன விளையாட்டுனாலும் விளையாடலாம். இது எதுவுமே வந்து ஸ்கோர் பண்ண மாட்டோம், மானிட்டர் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து அந்த மாதிரியான ஒரு ஜோனில் அவங்க படிப்பாங்க.